வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் 3 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து சீரானது என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்டு பெறலாம். சுடலைக்குமார், வணக்கம். அதீத கனமழையால் நெல்லை மாவட்டம் கடுமையான இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் போக்குவரத்தும் அனைத்து விதமான போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு ரயில் சேவையானது துவங்கியிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. என்ன நிலவரம்? பதிவு பண்ணுங்க. இடையூறு காரணமாக செய்தியாளரின் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு பிறகு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில் பாதைகளில் தேங்கியிருந்த தண்ணீர் வடிந்திருக்கக்கூடிய சூழலில் நெல்லை சந்திப்பு பகுதியில் ரயில் சேவையானது சீராக இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுடலைக்குமார். சுடலைக்குமார், வணக்கம். அதீத கனமழையால் நெல்லை மாவட்டம் கடுமையான இன்னல்களுக்கு சந்தித்து வந்த சூழலில் தற்பொழுது அனைத்து விதமான போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு ரயில் போக்குவரத்து சீராக இருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. என்ன நிலவரம்? பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2 நாட்களாக 17ஆம் தேதி அதிகாலை முதல் தொடர்ந்து பெய்த அந்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகர் மற்றும் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுமே வெள்ள நீர் சூழ்ந்தது. தாமிரபரணி ஆற்றில் வந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலும் இந்த மழை நீரானது ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. குறிப்பாக தண்டவாளங்கள் முழுவதும் நீரில் மூழ்கியதன் காரணமாக ரயில்கள் அனைத்தும் 17ஆம் தேதி பிற்பகல் முதல் அனைத்து ரயில்களுமே ரத்து செய்யப்பட்டிருந்தது. திருநெல்வேலிக்கு வரக்கூடிய ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலி மார்க்கமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதே நிலையுடன் தொடர்ந்து இருந்த நிலையில் இன்று கிட்டத்தட்ட 17, 18, 19 3 நாட்களுக்கு பிறகு இன்று காலை முதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. எனவே நேற்று மாலையே அனைத்து அந்த தண்டவாளங்களில் உள்ள தண்ணீர் அனைத்துமே அகற்றப்பட்டு மோட்டார் மூலமாக அகற்றப்பட்டது. ஒரு சில இடங்களில் தண்ணீர் தானாக வடிந்த ஒரு சூழல் காணப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் அனைத்து ரயில்களும் இயக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. அதன்படி நாகர்கோவிலில் இருந்து வரக்கூடிய திருநெல்வேலி மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில்கள், திருநெல்வேலியில் இருந்து இயக்கப்படக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அனைத்துமே இன்று முதல் இயக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. இன்று காலை முதல் இயக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி வரக்கூடிய பேசஞ்சர் ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பாதை மற்றும் சாதன்குளத்திற்கு அடுத்தாற்படிய சிறுவைகுண்டம் மற்றும் செய்திகளுக்கு இடையே அந்த பாதையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு ரயில்வே தண்டவாளம் சேதம் ஏற்பட்டதன் காரணமாக திருச்செந்தூர் ரயில் சேவை மட்டும் இயக்கப்படாது. மற்றபடியாக பேசஞ்சர் ரயில்கள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அனைத்தும் இன்று முதல் இயக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இந்த காலை முதல் ஒரு சில ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று இரவு இந்த திருநெல்வேலியிலிருந்து இயக்கப்படக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி மற்றும் நாகர்கோவில் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்துமே இன்று பிற்பகலுக்கு பிறகாக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரயில் சேவைகள் இன்று முதல் துவங்கியிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, பல்வேறு ரயில்கள் இயக்கப்படக்கூடிய அறிவிப்பு என்பது இன்று பிற்பகலுக்கு மேலாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.